அன்பு நேயர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணவிருப்பது தரிசித்தால் முக்தி அருளும் திருத்தலமாம் சிதம்பரம். அது என்ன சிதம்பர ரகசியம் என்பது பற்றி இக்காணொளியில் அறிந்து கொள்வோம். எனவே இக்காணொளியினை அனைவரும் முழுமையாக கேளுங்கள். வாருங்கள். ஈசன் நடனம் புரிந்த தலங்கள் 5. அவற்றில் இது 2வது சபை. இதை பொற்சபை என்று போற்றுகிறார்கள். சுமார் 43 ஏக்கர் பரப்பளவு கொண்ட பிரம்மாண்டமான சிதம்பரம் ஆலயத்தில் 4 கோவில் ஒன்று உள்ளது. இதுவே தேவார மூவர்களின் ஓலைச்சுவடிகளை பாதுகாத்த இடம் ஆகும். பஞ்சபூத தலங்களில் ஆகாய தலம் சிதம்பரம். முற்காலத்தில் தில்லை மரங்கள் சூழ்ந்த வனமாக இருந்தால் இத்தலத்துக்கு தில்லை என்றே பெயர் ஏற்பட்டது. இத்தலத்தில் ஈசன் நடராஜராக கோயில் கொண்டு அருள்கிறார். சைவர்களின் தலைமை பீடமாக திகழும் இத்தலத்தின் மகிமைகள் அநேகம். வாருங்கள், சிதம்பரம் தலம் குறித்து நாம் அறிந்து கொள்வோம். இத்தலத்தின் மூத்த சுவாமி திருமூலநாதர். இவர் தனி கோயிலில் அருள்பாலிக்கிறார். இத்தலத்திலேயே ஈசன் ஆடல் வல்லானாகவும் கோயில் கொண்டார். இத்தல இறைவனுக்கு சபாநாயகர், கூத்தப்பெருமான், விடங்கர், மேரு விடங்கர், தட்சிண மேரு விடங்கர், பொன்னம்பல கூத்தன் போன்ற பல பெயர்களில் பக்தர்கள் அழைக்கின்றனர். அம்பிகையின் திருநாமம் உமையாம்பிகை எனப்படும் சிவகாம சுந்தரி. இத்தலத்தின் சிறப்புகளை பற்றி சொல்லும் புராணங்கள் பூவுலகில் உள்ள எல்லா சிவமூர்த்தங்களின் சாநித்தியமும் நள்ளிரவில் ஒடுங்கும் திருத்தலம் தில்லை சிதம்பரம். ஒருமுறை மகாவிஷ்ணு சயன கோலத்தில் இருக்கும்போது அவரது உடல் எடை கூடுவதை போன்று உணர்ந்தாராம் ஆதிசேஷன். அதன் காரணம் என்ன என்று பெருமாளிடம் அவர் கேட்க, ஈசன் ஆடும் ஆனந்த நடனம் கண்டதாகவும் அந்த மகிழ்ச்சியில்தான் தன்னுடைய உடல் எடை கூடியதாகவும் தெரிவித்தார். அப்படிப்பட்ட அந்த ஆனந்த நடனத்தை தானும் காண வேண்டும் என்று ஆவல் கொண்டாராம் ஆதிசேஷன். அதற்கு வரமளித்த விஷ்ணு சிதம்பரம் தலம் சென்று தவம் செய்ய பணித்தார். ஆதிசேஷனின் தவத்துக்கு மகிழ்ந்த ஈசன் திருமால், நந்தி, பிரம்மன் ஆகியோர் இசைக்க ஈசன் ஆதிசேஷனுக்காக திருநடனம் புரிந்த சேத்திரம் இது. ஈசன் நடனம் புரிந்த திருத்தலங்கள் 5. அவற்றில் இது 2வது சபையாகும். இந்த சபை 43 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. இதுவே தேவார மூவர்களின் ஓலைச்சுவடிகளை பாதுகாத்த இடம். இங்கிருந்தே திருமுறைகள் உருவாயின என்பது வரலாறு. இங்கே மற்றுமொரு மகிமை வாய்ந்த ஸ்படிகலிங்கம் உள்ளது. அதற்கு தினமும் 6 காலம் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். சிதம்பரம் கோயிலுக்கு செல்பவர்கள் சிதம்பர ரகசிய தரிசனம் செய்ய வேண்டும் என்பார்கள். அது என்ன சிதம்பர ரகசியம்? நடராஜரின் கருவறைக்கு வலது பக்கத்தில் திரை ஒன்று உள்ளது. அந்த திரைக்கு பின்னே உள்ள சுவரில் தங்கத்தாலான வில்வ மாலைகள் காணப்படும். அவை சிவா என்கிற சம்மேளன சக்கரங்கள் ஆகும். இந்த தரிசனம் மோட்சம் தரும் ஒன்று என்கிறார்கள். ஞானம் எனும் சக்கரத்தை மாயை மூடியிருக்கிறது. இறைவன் அருளால் மனம் ஒருமுகப்பட்டு மாயை விலகினால் ஞானமாகிய சக்கரத்தை உணரலாம் என்பதே சிதம்பர ரகசியம். தில்லையில் ஈசனின் நடன கோலத்தை தரிசனம் செய்வதே முக்தியை கொடுக்கும் சாதனம். அதைவிட உயர்வானது எதுவும் இல்லை என்பார்கள். ஒருமுறை பிரம்மா யாகம் ஒன்றை நடத்தினார். இதற்காக சிதம்பரம் தீசிதர்களை சத்தியலோகத்துக்கு அழைத்தார். தில்லையில் ஈசனின் திருநடனத்தை காண்பதை விட அந்த யாகத்தில் எங்களுக்கு என்ன பலன் கிடைத்துவிடப் போகிறது என கூறி இந்திரனின் அழைப்பை மறுத்தனர். அப்போது அசிரீரியாக நடராஜர் யாகத்திற்கு செல்லும்படியும் யாகத்தின் முடிவில் அங்கேயே தோன்றுவதாகவும் வாக்களித்தார் எம்பெருமான் ஈசன். அவ்வாறு தோன்றிய அந்த திருக்கோலத்தை ரத்ன சபாபதி என்று போற்றினர். நடராஜர் திருமேனியின் கீழே அமைந்திருக்கும் ரத்ன சபாபதி மூர்த்திக்கு தினமும் காலையில் பூஜை நடக்கும். சிலையின் முன்புறமும் பின்புறமுமாக தீபாராதனை செய்வது கண்கொள்ளா காட்சியாக விளங்கும். ராஜேந்திர சோழனின் ஆட்சியில் சிதம்பரம் கோயிலின் பெருமைகளை கேட்ட கம்போடிய அரசன் ஒருவன் நடராஜ பெருமானுக்கு தங்கம் மற்றும் கம்போடிய மாணிக்க கற்களை கொண்ட நகைகளை தூதுவர்கள் மூலம் கொடுத்து அனுப்பியதாகவும் வரலாறு கூறுகின்றது. 1962ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்திய சீன போரின் போது இந்திய இராணுவத்துக்கு பெருமளவில் நிதி தேவைப்பட்டது. அப்போது சிதம்பரம் நடராஜர் கோயிலிலிருந்து பெருமளவு தங்கமும் தொகையும் கொடுக்கப்பட்டன. போர் முடிந்ததும் நமது அரசு இந்த கோயிலில் இருந்து அனுப்பப்பட்ட தங்கம் பணத்தை வட்டியும் முதலுமாக திருப்பிக் கொடுத்தது. அந்த தங்கம் ஆதி மூலநாத சுவாமிக்கு தங்க கவசம் செய்ய சமர்ப்பிக்கப்பட்டது. திருவாதிரை உற்சவம் இத்தலத்தில் மிக
விசேஷமாக நடக்கும். திருவிழாவின் 10 நாட்களிலும் சாயங்காலம் தீபாராதனின் போது மாணிக்க வாசகரை சுவாமியின் சந்நிதிக்கு எழுந்தருளச் செய்து திருவெம்பாவை பாட்டுகள் பாடி சுவாமிக்கு தீபாராதனை நடைபெறும். நாள்தோறும் காலை விழாவில் மாணிக்க வாசகரையும் எழுந்தருளச் செய்வதுடன் 10ஆம் நாள் தரிசனம் முடிந்தவுடன் மாணிக்க வாசகருக்கும் தீபாராதனை நடைபெறும். சுவாமிக்கு விடையாத்தி திருவிழா முடிந்த மறுநாள் மாணிக்க வாசகருக்கும் விடையாத்தி திருவிழா நடைபெறும் தலம் இது. சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர் ஆகிய 4வரும் வந்து வழிபட்ட தலம் இது. இவர்கள் 4வரும் 4 திசைகளில் உள்ள கோபுரத்தின் வழியாக ஆலயத்துக்குள்ளே வந்து வழிபட்டனர் என்கிறது ஆலய வரலாறு. இப்படி பல சிறப்புகளை கொண்ட சிதம்பர திருத்தலத்தில் ஈசனை தரிசனம் செய்து புண்ணிய பலன்களை நாமும் அடைவோம். என்ன நேயர்களே, இக்காணொளி பிடித்திருந்ததா? இக்காணொளி அனைவருக்கும் பயன் தரக்கூடிய ஒன்று. இன்று இக்காணொளி வாயிலாக நாம் சிதம்பர ரகசியம் என்ன என்பது பற்றி அறிந்து கொண்டோம். எனவே இக்காணொளியினை தாங்கள் கேட்டதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்களும் அறிந்து கொள்ளட்டும் ரகசியத்தை. இக்காணொளியினை முழுமையாக கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி, வணக்கம். மீண்டும் நாம் இதே போன்று சிறந்ததொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.